Hi friends, Assalamu alaikum. Welcome back to Daily Cup of Life YouTube channel. நாங்கள் இன்றைக்கி மினி பிஸ்ஸா எப்படி செய்கிறேன்னு பார்ப்போமா. நான் இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டான கீமா வச்சு இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் ஒரு மினி பிஸ்ஸா செஞ்சுக்கிறேன். வாங்க நாங்கள் இது எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். இது உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு டின்னருக்கு அதே மாதிரி லஞ்ச் பாக்ஸுக்கும் கூட ஒரு சூப்பரான ரெசிபி. வாங்க நாங்கள் எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் இதுக்கு 2 cups மைதா ஃப்ளார் எடுத்துக்கொள்கிறேன். அதுக்கு பிறகு 2 teaspoon இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதே மாதிரி 2 teaspoon ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். நெக்ஸ்ட் இதுக்கு ஒரு 1 teaspoon மாதிரி சால்ட் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அடுத்தது இந்த டோவை நான் செஞ்சு கொள்றதுக்கு வார்ம் வாட்டர் தான் எடுத்துக்கிறேன். ஏண்டா கிளைமேட் சரியான கூல்னால். இப்போ நாங்கள் டோவை செட் பண்ணி கொடுத்துக்கு ஃபஸ்ட்டுக்கு நாங்கள் இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்வோம். அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி நாங்கள் இந்த டோவை செட் பண்ணிக்கொள்ளணும். இது சாஃப்ட் டோன்னு தான் எங்களுக்கு வேணும். ஸோ அதனால் ஒரே மிக்க வாட்டர் ஆட் பண்ணாமல் கணக்காக கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி நாங்கள் டோவை செட் பண்ணிக்கொள்வோம். அதே மாதிரி இந்த டோவை மிச்சம் நீட் பண்ண வேண்டிய தேவையும் இல்லை. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொண்டா அது போதும். இப்போ நான் டோவை செட் பண்ணிக்கொண்டேன். இப்போ இதுக்கு நான் 2 teaspoon ஆயில் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். ஆட் பண்ணி இந்த ஆயிலை ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கொள்ளணும். இப்போ இந்த மாதிரி சாஃப்ட் டோன்னு தான் எனக்கு தேவை. ஸோ நான் இப்போ இந்த பாலையும் கொஞ்சம் நல்லா அப்படியே க்ரீஸ் பண்ணிவிட்டு ஆயிலால் அப்படியே இதை வச்சு அப்படியே இதை க்ளோஸ் பண்ணி எப்படியும் ஒரு 1 hour மாதிரி அப்படியே நாங்கள் இதை வச்சுக்கொள்ளணும். இது கூல் கிளைமேட்னால கட்டாயம் 1 hour மாதிரி வைக்கவே வேணும். இப்போ 1 hourக்கு பிறகு டோ சூப்பராக டபுள் சைஸ் ஆகிக்குது. வழக்கம் போல் ஏர் பபிள்ஸை நாங்கள் விட்டுக்கொள்ளணும். அதுக்கு பிறகு இதை சின்ன சின்ன பாலாக பிடிச்சிக்கொள்ளணும். நாங்கள் இதை பால் பண்ணக்குள்ள சின்ன சின்ன பாலாக தான் எடுத்துக்கொள்ளணும். ஏன்னா திரும்பவும் இது டபுள் சைஸ் ஆகும். அதனால் நாங்கள் இதை சின்ன சின்ன பாலாக எடுத்துக்கொள்வோம். பால் பண்ணக்குள்ள இப்படி நல்லா 4 பக்கத்தாலையும் அதை நல்லா ஒன்றுக்கு சேர்த்து பால் பண்ணால் தான் அது கணக்காக நல்லா ஈக்குவலாக கணக்காக டபுள் சைஸ் ஆகிக்கும். ஸோ நான் இது இப்போ எல்லாத்தையுமே பால் பண்ணி ஒரு பக்கத்தில் இதையும் க்ளோஸ் பண்ணி எப்படியும் ஒரு 1/2 hour மாதிரி வச்சா நல்லாவே போதும். இப்போ நாங்கள் கீமாவை செஞ்சுக்கொள்வோம். நான் இன்றைக்கி 150 grams போன்லெஸ் சிக்கன் எடுத்து அதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 teaspoon ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதே மாதிரி ஃப்ரை பண்ணின ஆனியன், கேரமலைஸ் பண்ணின ஆனியன் அதுலேயும் ஒரு 1 tablespoon மாதிரி இதுக்கு ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ இதுக்கு 1/2 teaspoon மாதிரி சால்ட் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதே மாதிரி 1/4 teaspoon டர்மரிக் பவுடர், அதே மாதிரி 1 teaspoon சில்லி பவுடர், அதே மாதிரி 1 teaspoon சில்லி ஃப்ளேக்ஸ். இப்போ ஒரு 1/2 teaspoon மாதிரி பெப்பர் பவுடரும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதே மாதிரி ஒரு 1/2 teaspoon cumin பவுடரும் ஆட் பண்ணிக்கொள்ளணும். இப்போ 2 tablespoon கர்டும் நான் இதுக்கு ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே நாங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்வோம். இப்போ இது எல்லாத்தையுமே நாங்கள் மிக்ஸ் பண்ணி இதையும் ஒரு 10-15 minutes மட்டுக்கு அப்படியே மேரினேட்டாக விட்டுக்கொள்ளணும். அப்படியே நாங்கள் இது ஒரு சைடில் அப்படியே ஒரு 15 minutes மாதிரி அப்படியே வச்சுக்கொள்வோம் ஒரு ஓரமாக. இப்போ ஒரு பேனுக்கு ஒரு 3 tablespoon மாதிரி ஆயில் ஆட் பண்ணிக்கொள்ளணும். ஆயில் நல்லா ஹீட் ஆகணும். கேஸை மீடியம் ஹையில் வச்சுக்கொள்ளுங்க. ஹீட் ஆகின பிறகு நாங்கள் மேரினேட் பண்ணி வச்சுருந்த சிக்கன் மிக்சரை இதுக்கு நாங்கள் அப்படியே ஆட் பண்ணிக்கொள்வோம்.
ஆட் பண்ணி இதை நல்லா நாங்கள் மிக்ஸ் பண்ணி குக் பண்ணிக்கொள்ளணும். நல்லா இந்த சிக்கன் குக் ஆகணும். ஸோ இதை நாங்கள் இப்போ கேஸை மீடியம் லோவில் வச்சு நல்லா இதை குக் பண்ணிக்கொள்வோம். 2 மினிட்ஸுக்கு ஒருக்கா நல்லா இந்த மாதிரி திருப்பி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கொள்ளணும். நல்ல கிரேவி எல்லாம் பிறண்டு வர மாதிரி நாங்கள் மிக்ஸ் பண்ணி நல்லா குக் பண்ணிக்கொள்ளணும். எப்போவுமே சிக்கன் கீமா சேர்ப்போக்குள்ளே க்ளோஸ் பண்ணாதீங்க. அதை ஓப்பன் பண்ணி கேஸ் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கொண்டு மிக்ஸ் பண்ணி செஞ்சுக்கோங்க. அப்போ வந்து டேஸ்ட் ஆகிக்கும். இப்போ பாருங்கள், சூப்பராக கணக்கு வந்துக்குது. இந்த கிரேவி இல்லாத இந்த பதத்துக்கு வரணும். ஸோ இப்போ கீமா ரெடி. இப்போ அதை ஒரு சைடில் வச்சுடுவோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து நாங்கள் பால் பண்ணி வச்சுருந்தது திரும்பவும் டபுள் சைஸ் ஆகிக்குது. இப்போ நான் இதை சின்னதாகவே தட்டிக்கொள்கிறேன். கொஞ்சம் ஃப்ளார் டஸ்ட் பண்ணிக்கொண்டு அதுக்கு பிறகு நாங்கள் இதை வச்சு லைட்டாக தட்டிக்கொள்ளணும். ரோல் பின்னாலேயே தான் தட்டணும் இல்லை, உங்களுக்கு கையால் தட்டுறாலும் ஈஸியாக இப்படி சின்னதாகவே தட்டிக்கொள்ளலாம். இப்படி தட்டிட்டு இதை அப்படியே நாங்கள் பேக் பண்ண போகிற ட்ரேலே வச்சுக்கொள்ளணும். அதுக்கு பிறகு சாஸ், உங்களுக்கு வேண்டிய சாஸ் ஆட் பண்ணிடலும். பிஸ்ஸா சாஸும் ஆட் பண்ணிடலும், டொமேட்டோ சாஸும் ஆட் பண்ணிடலும். என்ன சாஸ் வேணாலும் ஆட் பண்ணி இதை அப்படியே நல்லா சாஸை ஸ்ப்ரெட் பண்ணிக்கொள்ளணும். அதுக்கு பிறகு நாங்கள் செஞ்ச சிக்கன் கீமாவை இதில் கொஞ்சமாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கொள்வோம். கீமாவை ஸ்ப்ரெட் பண்ணக்குள்ள மிடில்காவே ஸ்ப்ரெட் பண்ணிக்கொள்ளணும். ஓரத்தில் வைக்கப்பட அப்படி இல்லாட்டி பேக் பண்ணப்போக்குள்ள அது சம்டைம்ஸ் அப்படி அடி பிடிச்சிடும். ஸோ அதனால் நல்லா நடுவுலையே கீமாவை வச்சுக்கொள்ளணும். இப்போ எல்லாத்துக்கும் கீமாவை வச்சுட்டு அதுக்கு பிறகு ஆனியன் ஒரு பீஸ் வச்சுக்கொள்வோம். நெக்ஸ்ட் வந்து இதுக்கு நான் ரெட் கலர் பெல் பெப்பர் வச்சுறேன். அப்போ வந்து இந்த மினி பிஸ்ஸாக்கு ஒரு பியூட்டி ஒன்று மிக்கும், அதுமே சூப்பரான டேஸ்ட் ஒன்று மிக்கும். அடுத்து வந்து கேரமலைஸ்ட் பண்ணின ஆனியன் கொண்டு வச்சுக்கொள்கிறேன். நான் இதுக்கு டொமாட்டோ இன்றைக்கி வைக்கல, இது ஒரு டிஃப்ரெண்ட்டான மினி பிஸ்ஸான்னு நான் உங்களுக்கு சொன்னேன். இந்த மாதிரி கேரமலைஸ் பண்ணி நீங்கள் ஆனியன் ஸ்ப்ரெட் பண்ணி பாருங்கள், சூப்பரான டேஸ்ட்டும் ஸ்மெல்லும் வரும். அதுக்கு மேலே மொசரல்லா சீஸ் அப்படியே நான் ஸ்ப்ரெட் பண்ணிக்கொள்கிறேன். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ பேக்கிங் டைம். இதை வந்து 180 டிகிரியில் நாங்கள் வந்து சரியாக ஒரு 15 மினிட்ஸ் பேக் பண்ணி கொண்டோம்டா சூப்பராக மினி பிஸ்ஸா ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். பேக் பண்ணிவிட்டு வருவோம். ஓகே, இப்போ பாருங்கள் என் மினி பிஸ்ஸா சூப்பராக ரெடி ஆகிக்குது. நீங்களும் இதே மாதிரி ஆனியன் கேரமலைஸ் பண்ணி போட்டு பாருங்கள், சூப்பராக டேஸ்டி, அதே மாதிரி நல்ல ஒரு ஸ்மெல்லும் வரும். இந்த மினி பிஸ்ஸா ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கில் நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா டெய்லி கப் ஆஃப் லைஃப் சேனலை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு ஹோம்மேட் ரெசிபியோடு உங்களையும் சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹேவ் அ நைஸ் டே.